எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பேரானந்தம் அடைகிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடே கூடிய உங்கள் ஜபங்களினால் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும், உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாகவே உங்களுக்கு அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்று கூட கவலைப்படக்கூடாது. அதைத்தான் தாவீது சொல்றான். நான் ஒன்றுக்கு கவலைப்பட மாட்டேன், ஆனால் உமது நாமத்தை நான் பிரஸ்தாவ பண்ணுவேன். In everything I will glorify your name. I will exalt your name. அதுதான் ஆண்டவர் விரும்புவது. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்படாமல் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம நடத்துறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அழகாக நடத்துவார். என் பிள்ளை என்னை நம்பி இருக்கிறான், நானே நடத்தட்டும் என்று ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்து நடத்துகிறார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணேன். I will honor those who honor me. ஆண்டவர் எப்படி கனம் பண்ணுறது? அவரை நம்புறதுனால நாம் அவரை கனம் பண்ணணும். எங்கள் அப்பா என்னை கைவிட மாட்டார், ஏசப்பா என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையினால் நாம் பிழைக்கிறோம். இந்த நம்பிக்கையினால் ஜனங்கள் பிழைக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. This is the faith, this is the hope with which people live. பிழைக்கிறார்கள். அதான் அந்த ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னு இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஒன்றுக்கும் உதவாத பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை சொல்லுவாங்க, நான் ஒன்றுக்கும் உதவாதவன். I am a fit for nothing person. Fit for nothing. Do not worry about anything. Worry about nothing அப்படின்னு இருக்குது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, I am fit for nothing. திரும்ப என் மனசில் அது வருது. ஒருவேளை நீங்கள் அதை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடும். ஒரு வேலையும் கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, ஒருத்தரையும் நான் கல்யாணம் பண்ணல, எனக்கு ஒரு பாடத்துலையும் வெற்றி கிடைக்கல, எனக்கு எதை செஞ்சாலும் இழப்பாக இருக்குது, ஃபெயிலியராக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடும். கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஃபிட் ஃபார் நத்திங்காக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்று சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அவைகளால் உண்டாகும் கவலையை உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். Don't take it to heart. Don't take it into your heart. Don't allow it to come into your heart. நான் மட்டும் உங்கள் இருதயத்திலே தங்கட்டும். Let me stay in your heart. Jesus says, let me alone stay in your heart, not your worries. Don't allow your worries to sit in your heart. Give me total control over your heart. Then you will honor me through that. Then I will honor you for that. அதன் மூலமாக என்னை தவிர கவலை உங்கள் இருதயத்திலே வைக்க விடாமல் முற்றிலுமாக எனக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கும் பொழுது நான் உங்களை கனம் பண்ணுவேன். அதன் மூலம் என்னை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது நான் உங்களை அதன் மூலமாக கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று முதல் அந்த கனம் வரப்போகிறது. கஷ்டங்கள் வருவது சில வேளைகளில் ஆண்டவருடைய தீர்மானமாக இருக்கிறது. ரூத்துடைய வாழ்க்கையில் அதை தான் நாம் பார்க்கிறோம். அவள் தன் கணவனை இழந்தாள், மாமனாரை இழந்தாள். 10 வருஷத்துக்கு முன்னால் இன்னும் அவளுடைய மைத்துனனை இழந்தாள். பிரதர் இறந்து போயிட்டார். இன்னும் அவர்கள் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெஹேமுக்கு வரும் பொழுது அவளுடைய வீட்டையும் இழந்து போனாள். அவள் வளர்ந்த வீடு, ஒருவேளை வளர்ந்த ஊர்,
இன்னும் அவளுடைய உறவினர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள் எல்லாரையும் இழந்து போனாள். மாமியார் எப்போ பெத்லகேமுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்களோ எல்லாரையும் இழக்க அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். தன்னை ஒப்பு கொடுத்தாள். இந்த நாளிலும் அதுதான் இரண்டாவது படி. முதல் படி, அவள் தன்னோடு இருந்த தன் மாமியாரை உயிரை போல நேசிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவர் என் மாமியாரை தான் விட்டு வச்சிருக்கிறாரு, இப்போ என் மாமியாரை உயிரை போல நேசிக்க ஆரம்பித்தாள். மாமியாருக்கு என்னென்ன தேவையோ செய்ய ஆரம்பித்தாள். மாமியாருடைய தெய்வமாகிய சர்வ வல்லவரையும் தன் தெய்வமாக அவள் ஏற்றுக்கொண்டாள். அதான் முதல் படி. ரெண்டாவதாக அவள் செய்தது, தான் சார்ந்திருந்த மற்றவர்களை எல்லாம் இழக்க, அவர்களுடைய உறவை இழக்க, உறவை மறக்க அவள் தீர்மானம் பண்ணினாள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போனாதான் எல்லாம் புதிதாகும். கர்த்தருடைய தீர்மானம் நிறைவேறும். திரும்பவும் பழச போய் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் உருப்படாது. சில பேருக்கு கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆன பிறகும் கணவனை நேசிக்காமல், புதிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல், நான் இன்னொரு பையனை நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது காதலிச்சேன், நேசித்தேன், அதையே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு போய்விடும். இருக்கிற கணவரும் போயிடுவார், அந்த பையனும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி நேசிக்க ஆரம்பிச்சிருப்பான். நடுத்தருவில் நிற்பீங்க. சிலர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பதை நான் பார்க்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், பழைய கவலைகள் ஒளிந்து போகட்டும், பழைய உறவுகள் ஒளிந்து போகட்டும், பழைய இச்சைகள் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும், எல்லாம் புதிதாகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். அந்த ஓர்ஃபாள் தான் 10 வருஷம் அவளோட கூட இருந்திருக்கிறாள். ஆனால் நகோமி அவளுடைய ஆண்டவரை ரூத் தெரிந்து கொண்ட பிறகு ஓர்ஃபாளையும், அவள் வயசுல இருந்த அந்த ஓர்ஃபாளையும், அந்த அவளுடைய உறவையும் கூட அவள் மறக்க தீர்மானம் பண்ணினாள். எனக்கு கடவுள் தீர்மானம் பண்ணின இடத்துக்கு நான் போக போகிறேன், அதனால் அங்கே யார் யார் வரலையோ அவங்களையெல்லாம் மறப்பேன், நான் மறப்பேன். இச்சையின்படி நான் யாரோட உறவு கொண்டிருந்தா அதை எல்லாத்தையும் மறப்பேன். நான் இப்போ கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணும், கடவுள் வழியில் நடத்துகிறவர்களோடு தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவள் அப்படிப்பட்ட தன் மாமியாரோடு இணைந்து கொண்டாள். மற்றவர்களை எல்லாம் மறந்து போனாள், தள்ளி வச்சிட்டான். அப்போ தான் அவளுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய தீர்மானம் நிறைவேற ஆரம்பித்து, கடவுளுடைய தீர்மானம் நிறைவேற ஆரம்பிச்சு. இட் வாஸ் ஸோ ஈஸி ஃபார் ஹர். இன்றைக்கும் நீங்கள் அப்படி செய்யுங்க. அப்போது இந்த பெத்லகேம் நகருக்கு வராங்க. அவங்க மோவாப் தேசத்துலேருந்து பெத்லகேம் நகருக்கு மாமியாரும் மருமகளும் வராங்க, நகோமியும் ரூத்தும் வராங்க. வரும்போது அந்த பட்டணமே அவர்களை வரவேற்கிறது. நகோமி ஊரை விட்டு ஓடிட்டாங்க, பஞ்சம் வந்தவொன்னே ஓடிட்டாங்க. திரும்பி வரும்போது எல்லாம் திட்டி இருக்கணும்ல, இந்த பாரு இப்போ எல்லாம் நல்லா இருக்கும்போது திரும்பி வராப்பாரு, திரும்பி நிலத்துக்கு வரா, வேலை இருக்குதுன்ட்டு வரா, பணத்துக்காக வரான்னு திட்டி இருக்கணும்ல. ஆனால் யாரும் திட்டல, ஏன்னா அவளுடைய இருதயம் ஆண்டவரோடு இருந்தது. அவளும் தன் மருமகளை உயிரை போல நேசித்தாள், மருமகளும் மாமியாரை உயிரை போல நேசித்தாங்க. 2 பேரும் ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். அதனால 2 பேர் இருதயமும் ஒன்றாக இருந்தபடியினால் பட்டணமே அவர்களை வரவேற்றது. சில பேர் சொல்லுவாங்க, நானும் மாமியாரும் தான் இருக்கிறோம், நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், தனிமையாக இருக்கிறோம், ஊராரெலாம் ஏதோ பேசுவாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்களா, 2 பேருடைய உள்ளமும் ஒன்றாக இருந்து 2 பேரும் ஆண்டவரை உயிரை போல நேசித்தீர்கள் என்றால் பட்டணமே உங்களை வாழ்த்தும், பட்டணமே உங்களை நேசிக்கும், பட்டணமே உங்களை வரவேற்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க மாத்திரம் இல்லை, பட்டணமே உங்களை வரவேற்கும். உங்கள் உறவில் உத்தமாக இருக்கணும், கணவன் மனைவி உறவில் உத்தமாக இருக்கணும், மாமியார் மருமகள் உறவில் உத்தமாக இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை நேசிக்கணும். அப்போது பட்டணமே உங்களை வரவேற்கும், பட்டணமே உங்களை நேசிக்கும். அதை குறித்து நாம் ரூத் 1:19 வாசிக்கிறோம்.
வாசிக்கிறியா? ரூத் 1:19. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். நடந்தே போயிருக்காங்க பாவம். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். ஊரார் எல்லாரும் ஒருத்தர் விடாம அவங்கள குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று சொன்னாங்க. அதோட கூட ரூத்தை பத்தியும் எல்லாம் பேசினாங்களாம். அவள் உத்தமமான பெண், உத்தமமான பெண். தன் மாமியாரை நேசிச்சு மாமியாரோடு ஒட்டிக்கிட்டு வந்துட்டா. நல்ல காரியத்தை ரூத்தை பத்தி பேசினாங்க. அதனால உங்களை குறிச்சும் உலகமே நன்மையானவைகளை பேசும். நீங்கள குடும்பமாக ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது, ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்கும் பொழுது, இது கடவுள் கொடுத்த உறவு. கடவுள் கொடுத்தவர் என் வீட்டில் இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார், என் வாழ்க்கையில் இருக்கிறார், கடவுள் கொடுத்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு வேளையும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் உங்களை குறித்து ஆச்சரியப்படுவார்கள், உங்களை வரவேற்பார்கள். அத்தனை பேரும் உங்களை குறித்து மகிழ்வார்கள். உத்தமி, உத்தமன் என்று உங்களை குறித்து சொல்லுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல வாழலாம். எனக்கு அவங்க வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்து வீட்டில் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க இந்த வீட்டில் இருந்து எனக்கு பில்லி சூனியம் பண்ணுறாங்க, இதே கதை பலருடைய வாயிலிருந்து நான் கேட்டிருக்கிறேன். அவசியமே இல்லை. என்று நகோமியும் ரூத்தும் ஒன்றாக இணைந்து, கர்த்தர் நிமித்தம் இணைந்து, கர்த்தரோடு இணைந்து அன்பாக இருந்தது போல நீங்களும் உங்கள் குடும்பத்திலே அன்பாயிருங்க. அப்பொழுது ஊரார் உங்களுக்கு அன்பை காட்டுவார்கள். நீங்கள் ஊரார் மத்தியிலே செழித்திருப்பீர்கள். சரி, போகட்டும். உனக்கு ஏதோ தாட்ஸ் இருக்கா இதை பற்றி? அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவர் வழி நடத்தினப்போ ஆண்டவரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அது இல்லை, எனக்கு மீட் இல்லை, கறி கிடைக்கல, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னு புலம்பிகிட்டே இருந்தாங்க. கல்லறை இல்லை, அங்கே செத்துருந்தாலும் நல்ல கல்லறை கிடைச்சிருக்கு. ஆனால் பாருங்க, அவங்கள கூட ஆண்டவர் அழகாக நடத்தியிருக்காரு. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது 40 வருஷம் அவங்க வனாந்திரத்தில் நடந்த போது அவங்க வஸ்திரம் பழசாக போகவும் இல்லை, அவங்க கால் வீங்கவும் இல்லை, ஒன்றாகிலும் அவளுக்கு குறையப்படலைன்ட்டு வேதத்தில் சொல்லுது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது என்று. நாம் ஆண்டவரை நேசிக்கிறத விட ஆண்டவர் நம்ம எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார். நாம் என்ன தான் தவறு செய்தாலும் ஆண்டவர் அழகாக நடத்துகிறார். நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிக்கும் போது இன்னும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. ஆண்டவர் நிமித்தம் ஒருவரை நேசிக்கணும். வெறும் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மாமியாரை திட்டிகிட்டு உட்காந்துருந்தா, மருமகளை திட்டிகிட்டு உட்காந்துருந்தா பிரயோஜனம் கிடையாது. இங்கே அதுதான் அவங்களுக்கு ஊரே அவங்கள கனம் பண்ணுச்சு. சரி, அடுத்தாப்புல என்ன நடந்தது? ரூத் 2:2. மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு நான் போகிறேன். சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கள் மாமியார் எல்லாம் பண்ணிடுவாங்க, மாமியார் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, மாமியார் போய் யார்ட்டையாவது பேசி காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு அவள் சோம்பேறித்தனமாக உட்காரல. அவள் மாமியாரை பராமரிக்கும்படியாக ஒரு தீர்மானம் பண்ணினாள். அவள் சொன்னாள், யாராவது வயலுக்கு போனால் அந்த வயலில் மிச்சம் மீதி இருக்கிறத பொறுக்கிக்கிறதுக்கு அவங்க எனக்கு ஒரு வாசலை திறப்பாங்க. பாருங்க, அதான் நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு வாசலை திறப்பார், எனக்கு நன்மையை கொடுப்பார். யார் வயலாவது எனக்கு கிடைக்கும், எனக்கு திறக்கும், எனக்கு வழி திறக்கும் என்று அவள் நம்பினாள். அதுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டே மொனன்னு உட்கார்ந்துருக்கல, பழசை நினச்சிக்கிட்டு இல்லை. அவள் நான் எழுந்தி முன்னே போகட்டும் என்று சொல்லி மாமியார்கிட்ட கேட்குறாள். அவளும் மாமியார்கிட்ட கேட்காம வெளியே போகல. மாமியார்கிட்ட கேட்டுட்டு நான் போட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு போகிறாள். இன்றைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், சும்மா உட்காந்துக்கிட்டு பழசையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு வீட்டில் இருக்க மற்றவங்க வேலை செஞ்சா என்ன, மற்றவங்க செஞ்சா என்ன,
அவருக்கு தான் காசு இருக்குது, அவருக்கு தான் செல்வாக்கு இருக்குது, அவருக்கு தான் இந்த ஊர் ஜனங்கள்லாம் தெரியும். நான் மோவாபிய பெண், எனக்கு என்ன தெரியும், இந்த புது ஊரில் என்ன தெரியும், என் மாமியாருக்கு தான் எல்லாம் தெரியும். மாமியார் போய் யார்ட்டையாவது பேசி எனக்கு வேலை வாங்கி கொடுக்கட்டும், மாமியார் போய் பேசி எனக்கு தானியம் வாங்கிட்டு வரட்டும்னு சொல்ல. நான் அந்நிய பெண்ணு தான், ஆனால் நான் எழுந்து போவேன், நான் எழுந்து போவேன். கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசலுக்கு நான் எழுந்து போகும் பொழுது நேராக என்னை நடத்துவார் என்று அவள் நம்பிக்கை கொண்டாள். நம்பிக்கை கொண்டாள். உங்களுக்கும் வாசல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காதீங்க, எழுந்து போங்கள், எழுந்து போங்கள். நான் 10 பேர்கிட்ட கேட்டுட்டேன், ஒரே வெக்கமாக இருக்குது, வேலையே கிடைக்கல, அதெல்லாம் கதை விடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. ஜெபம் பண்ணிட்டு நான் எழுந்து போவேன் என்று விசுவாசத்தோடு போங்கள். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கும் வாசலுக்கு நேராக உங்களை அழைத்து கொண்டு செல்வார். அந்த வாசல் திறக்கும்படி செய்வார். அடுத்த வசனம். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். மாமியாரும் போ அப்படின்னு சொல்றாரு. நீ போயிடாதம்மா, பூட்டி வைக்கல. சில பேர் என் மகளுக்கு அடுத்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் அனுப்ப மாட்டேன், கடவுள் இங்கேயே வேலை கொடுக்கட்டும் அப்படின்னு இது பண்ணுவாங்க. அவள் சொல்ற, நீ எழுந்து போ. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. என்ன கரெக்டா இருந்துச்சு. அதாவது அவளுடைய மாமனாருடைய ரிலேட்டிவ், அவர்களுடைய நிலத்துக்கே கர்த்தர் போகும்படி கிருபை செய்தார். எழுந்து போகும் பொழுது கர்த்தர் வாசலை திறக்கிறார், கரெக்டான இடத்துக்கு கூட்டு போறார். அந்த போட் கரெக்டான இடத்துல போய் சேருகிறது. உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஆண்டவர் எங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ, ஆசீர்வாதம் உண்டாகும்படி தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரோ, அந்த இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவார், கரெக்டாக கொண்டு செல்வார். நீங்கள் எழுந்து போகணும், அவ்வளோதான். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அதுதான். எலியாவை பார்த்து சொன்னார், ஏன்டா தூங்கிட்டு கிடக்குறீங்க? ஒரு தேவதூதனை அனுப்புனார், எந்திரி, தட்டி எழுப்புனான். டேய் எந்திர, நீ எழுந்து போக வேண்டிய இடத்துக்கு போகணும், சாப்பாடை கொடுத்து தண்ணியை கொடுத்து கூட்டு போனான். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு பீட்டர், ஆண்டவருடைய சீஷன் பேதுரு வந்து தூங்கிட்டு கிடக்குறான். அடுத்த நாள் கொல்ல போகிறாங்க, இவர் தூங்கிட்டு கிடக்குறாரு சிறைச்சாலையில். தேவதூதன் வந்து தட்டி எழுப்பி எந்திரி அப்படின்னு சொல்லி வாசலை திறக்கிறான். அவன் போக வேண்டிய இடத்திற்கு அழைத்து செல்கிறான். அதுக்கப்புறம் ஒருத்தரும் அவரை கொல்ல முடியல. கடைசியில் தான் நேரம் வந்த பொழுது கர்த்தருக்காக தன்னை தியாகம் பண்ணினார். ஆனால் கரெக்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ தரையில் விழுந்து கிடப்பது என்ன? எழுந்துரு, எழுந்து போ, எழுந்து போ, எழுந்து போ, உனக்கு நான் தேசங்களை தருவேன்னார். அப்படியே தேசத்தை திறந்து கொடுத்தார் ஆண்டவர். அதே தான் எனக்கும் செஞ்சார் ஆண்டவர். அப்பா மரித்து கொண்டிருக்கும் பொழுது நாக்பூர் கூட்டங்கள், அதே கடைசி 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஆண்டவர் அப்பாவை எடுத்துக்கிட்டாரு. 16லேருந்து 18 வரைக்கும் நாக்பூரில் கூட்டம். பிப்ரவரியில் 15ஆம் தேதி முழு நாள் உபவாசம் பண்ண, ஆஸ்பத்திரியிலே இருந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, போகலாமா வேண்டாமான்னு. கடைசியில் 15ஆம் தேதி ராத்திரி வேற ஒரு ப்ரீச்சரை அனுப்பிட்டேன் நான். ஆனால் 16ஆம் தேதி காலையில் ராத்திரி முழுசும் தூங்கலை நான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் 5 மணிக்கு கர்த்தர் எனக்கு சொன்னார், நீ எழுந்து போ, நீ எழுந்து போ. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ண, இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு. அம்மா சொன்னாங்க, நீ ஐசியூ முன்னால் எதுக்குடா நின்றுக்கிட்டே இருக்கணும், நீ என்ன பண்ண போகிற, நாங்கள்லாம் இருக்கிறோம், நீ போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய், அதான் அப்பாவுடைய விருப்பமாக இருக்கும் சொல்லி சொன்னாங்க. உனக்கு ஃபோன் பண்ணி உடனே நீ ஏர்போர்ட்டுக்கு வந்து பாம்பேக்கு ஃப்ளைட் எடுத்து அதுக்கப்புறம் நாக்பூருக்கு அங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் போனால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். பலத்த அற்புதங்கள் நடைபெற்றது. ஆனால் திரும்பி வந்தேன். 3வது நாள் நம்ம 2 பேரும் நேராக ஏர்போர்ட்டில் இருந்து ஐசியூக்கு தான் வந்தோம். அப்பாட்ட அது சொன்னப்போ அவங்க கண்ணு மூடி இருந்துச்சு, ஆனால் வென்டிலேட்டரில் இருந்தாங்க. அற்புதமாக அதுலேயும் கையை உயர்த்தி என்று சொன்னாங்க. வாயில் டியூப்பு, கழுத்தில் டியூப்பு, தலை எல்லாம், கை காலெலாம் டியூப்பு. ஆனால் அதுலேயும் ஆனாங்க. அதோட கண்ணு மூடினாங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டேன். ஆனால் அன்னையிலேருந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்.
5 வருஷமா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்லுவார், இப்போ எழுந்து போ, டெல்லியில் ஜெபகோபுரத்தை ஸ்தாபி, எழுந்து போ கனடாவில் ஸ்தாபி, எழுந்து போ நீ பெங்களூரில் ஸ்தாபி, எழுந்து போ ராய்ப்பூர் சத்தீஸ்கரில் ஸ்தாபி அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லுவார். ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்தாபிக்கும்படி ஆண்டவர் ஜெபகோபுரத்தை ஸ்தாபிக்கும்படி செய்வார். இந்த இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணு, இன்னும் காருணியாவில் போய் வாட்டர் டெக்னாலஜி ஆரம்பி, ஹெல்த் கேர் ஆரம்பி, ஆஸ்பத்திரி ஆரம்பி, வயோதிபர்களுக்கு வீடு ஆரம்பி, டிசபிலிட்டி நடக்க முடியாத ஊனமுற்றோர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பி, இன்னும் பிள்ளைகளுக்கு வஸ்திரம் கொடு, அவங்களுக்கு படிக்க சொல்லி வழி திறந்து கொடு, ஒவ்வொன்றும் எழுந்து போ எழுந்து போ எழுந்து போன்னு சொல்லிட்டே இருக்கார். நம்ம போகிறோம், வாசல் திறக்குது. எல்லா பங்காளர்கள் இருதயத்தில் ஆண்டவர் பேசி நீங்கள் காணிக்க அனுப்பும்படி ஆண்டவர் செய்கிறார். அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஆண்டவர் செய்கிறார். எவ்வளோ பெரிய காரியம்! உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வாசலை வைத்திருக்கிறார், ஒரு நிலத்தை வைத்திருக்கிறார், தானியத்தை கொடுக்கும் நிலத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் தீவுகளை வைத்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள், அந்த வாசல் திறக்கும். எழுந்து போங்கள். உங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஆண்டவரை நேசித்து அவரை பற்றி கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு வாசல்கள் திறக்கும்படியாக எழுந்து போங்கள். ஆண்டவரை நம்பி போங்கள். அவர் உங்களை வழி நடத்துவார். இப்பொழுதும் சரியான இடத்திற்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்தி உங்களை பராமரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்றியா? ஆண்டவரே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் நீர் எங்கே போக சொல்லுகிறீரோ போகும்படியாக எங்கள் இருதயத்தை திறக்கிறோம்ப்பா. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் திறந்தால் நான் அதற்குள் பிரவேசிப்பேன், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீரப்பா. அது பிள்ளைகளுக்கு விரிவான வாசலை வைத்திருக்கிறீர் சுவாமி. அதற்குள் பிரவேசிக்கும்படியான ஆசீர்வாதம் இந்த நாளில் இறங்கட்டோம்ப்பா. அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடி அப்படியே செய்வதற்கு அவர்கள் இருதயத்தின் கதவுகளை திறக்கட்டும்ப்பா, திறக்கட்டும். நீர் அவர்களோடு கூட பேசுகிற சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும் சுவாமி. அவர்களோடு பேசுவோப்பா, அவர்களை நீரே நடத்தும் சுவாமி. அவர்கள் அறியாத வழியில், எட்டாத உயரமான வழியிலே நீர் நடத்துகிறவரப்பா. அழகாக அவர்களை நடத்தும் சுவாமி. பிஸ்னஸ்லேயும் சரி, ஊழியத்துலேயும் சரி, அப்படி அவர்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். அவர்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும்ப்பா. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்கட்டும்ப்பா. இந்த நாளில் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அவர்கள் மீது வைத்து செபிக்கிறோம். அதற்கு ஒரு தடையும் வரக்கூடாது சுவாமி. எல்லா பிசாசனுடைய திட்டங்களையும் முறித்து போடுவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you Jesus. Mighty Holy Spirit. விட முடியாத பாவ பழக்கங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். அந்த பொல்லாத அடிமைத்தன ஆவி, குடியின் ஆவி, லஞ்சம் வாங்கும் ஆவி, இன்னும் பொய் சொல்லும் ஆவி, குடும்பத்தில் பிரிவினையை கொண்டு வரும்படியான இச்சையின் ஆவி எல்லாம் உங்களை விட்டு அகலுகிறது. இயேசுப்பா உங்களை விடுவிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இயேசுவின் கரங்களில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசுப்பா, அந்த பிள்ளைகளை விடுவியும். இன்று முதல் ஒரு மாறுதல் உண்டாகட்டும். பரிசுத்தமாய் வாழ, குடும்பத்திலே ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும்படி ஒற்றுமையாக வாழ உம்மை பற்றிக்கொள்ள ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் பிரவேசி. இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். God bless you abundantly.